பட்லர் கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். இதான் பண்ணணும், அதான் ஃபேராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஹாய் ஃபேம். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி, இந்தியா இன்னைக்கு ஜெயிக்குமா என்ன கேட்டிங்கன்னா, ஸ்லைட்லி டஃப் தான், ஜெயிக்கிறது கஷ்டம் தான். எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கம்பேர்ட் டு இந்தியா. இங்கிலாந்து தான் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். எஸ், பிகாஸ் எதனால நான் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு மனுஷன் தான், பிலிப் சால்ட். ஓகே, அவர் விக்கெட்டை இந்தியா எடுக்கணும். அண்ட் அது எடுக்கிறது கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா கொல்கத்தாவில் நடக்க போகுதுன்னும் போது அது மோஸ்ட்லி கஷ்டம் தான் கைஸ். அவராக விக்கெட் கொடுத்து போனால் மேபி வாய்ப்பு இருக்குது இந்தியா ஜெயிக்க. அண்ட் தென் இங்கிலாந்து ஸ்குவாடு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எஸ், ஸோ ஜெமி ஓவர்டன்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் கவுண்டி கிரிக்கெட்லாம் அவ்வளோ ஆடி இருக்காரு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் சிஎஸ்கேவே எடுத்திருக்காங்க, சும்மா கிடையாது. நானும் சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு, நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். சிஎஸ்கே ஜெமி ஓவர்டனுக்கு போகணுன்ட்டு அதே மாதிரி போய் எடுத்தாங்க. ஸோ அதை விடுங்க. இப்போ என்னன்னா, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக தான் வந்திருக்காங்க மோஸ்ட்லி. ஹாரி ப்ரூக் அது மாதிரி தான் வந்திருக்காங்க. பட் நம்ம கம்பேர் பண்ணவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யங்ஸ்டர் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டன் வைஸ் பார்க்கும்போது கூட கம்பேர் டு சூரியகுமார், நம்ம பட்லர் கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். அண்டு 2022 வேர்ல்டு கப் அடித்த கேப்டன், T20 வேர்ல்டு கப் அடித்த கேப்டன், மறக்கக்கூடாது அதையும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியா வந்து பிச்சை அனலைஸ் பண்ணாமல் ஹிட்டிங்க்கு போயிட்டாங்கன்னா, அதிரடியாக தான் ஆடணுன்ட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எஸ், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் தான். பட் ஸ்டில் அவங்க வந்து பிச்சை அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு பொறுமையாக ஸ்டெடியாக ஆடணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் தான் இருப்பார் நம்புகிறேன், அபிஷேக் நாயக். தென் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அதிரடியாக ஆடாமல் கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். ஃபஸ்ட் மேட்ச் தான் இது, T20யில் 5 மேட்சஸில் ஃபஸ்ட் மேட்ச்னும் போது கொஞ்சம் பொறுமையாக ஆடணும் தான் நான் நினைக்கிறேன். மேபி அதுதான் நம்ம இந்தியா வின் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்கும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் தான் குரூஷியல் சொல்லப்போனால். அதுக்கப்புறம் நம்ம சூரியகுமார், ஹார்திக் பாண்டியாலாம் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ரிங்கு சிங்குக்கு இடம் இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான் கைஸ். ஸோ அவர் வந்து கண்டினியூஸாக ஒரு 2 வருஷமாக செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு மனுஷன். எஸ், ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல முடியாது, பிகாஸ் அவர் ஆல்ரவுண்டர் இல்லை. பட் ஃபினிஷர் ரோலுக்கு கண்டிப்பாக சூட்டபிள் ஆள் தான். பட் இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்த்தா நிதிஷ் ரெட்டி வந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும் போது நிதிஷ் ரெட்டிக்கு தான் போக மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது. பட் ஃபேராக பார்க்க போனால், எஸ், ஆஸ் அ செலக்டராக ஃபேராக பார்க்கணுன்னா நம்ம வந்து யாருக்குன்னா நம்ம ரிங்குக்கு தான் கொடுக்கணும் பிளேஸ் கண்டிப்பாக பிளேயிங் 11ல். பட் இங்கே வந்து நிதிஷ் ரெட்டிக்கு வந்து ஆல்ரவுண்டருன்றனால ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் இருக்கனால அவருக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்குது கம்பேர்ட் டு நம்ம ரிங்கு சிங்க்கு. ஸோ இங்கே தான் ரிங்கு சிங் மாட்டிக்கிட்டார் சொல்லப்போனால் உண்மையிலே. பட் சம்டைம் 2 பேருக்கு கூட வாய்ப்பு தரலாங்க. யாரையாவது வேற யாரையாவது உட்கார வச்சுட்டு 2 பேரையும் டெஸ்ட் பண்ணலாம். யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ மேபி ஃபஸ்ட்டு 2 மேட்ச் இவங்க 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபேராக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ரெட்டிக்கும் அண்ட் ரிங்குக்கும் கொடுத்துருந்தோம் வாய்ப்பு. ஸோ 2 பேரில் அந்த 2 பேரில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ பேட்டிங்கில், பவுலிங் பிகாஸ் பவுலிங் நீங்கள் கணக்கு எடுக்காதீங்க. நிதிஷ் ரெட்டி பவுல் பண்ணுவார், பட் ரிங்கு பண்ண மாட்டார். பட் அது கணக்கு எடுக்காமல் பேட்டிங் வைஸ் 2 பேரில் யார் 2 மேட்சும் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபர்தராக கொண்டு போகணும். அப்படி தான் பண்ணணும், அதான் ஃபேராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ என்னோட டீமை நான் ட்ரீம் 11க்கு உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், இதுதான் என்னோட டீம். பட் நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து இந்த டீமை சீரீஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா, நான் சொல்கிறது வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் இந்த சீரீஸ் ஃபுல்லாக இவங்களை போடுங்க. மித்த இதெல்லாம் எஸ், ட்ரீம் 11ல் 20 பிளேயர்ஸ் 20 டீம் போடலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்களை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மித்த பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகேவா, மாற்றி அந்த 20 டீமில் போட்டுக்கோங்க. See you next video guys, bye.